நேற்று வரைக்கும் நல்லா ஒர்க் ஆன கால்குலேட்டர் இப்போ ஒர்க் ஆகல. என்னடா இது ஒர்க் ஆகலன்னு பார்க்கும்போது அது வந்து நம்ம வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, பேட்டரி தீர்ந்துருக்கும்னு தோணுச்சு. சரி பேட்டரி தான் மாற்றுவோன்ட்டு ரிச்சி ஸ்ட்ரீட் போயிட்டு உடனே ஒரு பேட்டரி வாங்கியாச்சு. அந்த பேட்டரியை கடைக்கார அண்ணா கொடுக்கும் போதே லேசாக துருப்பிடிச்சு போயிருந்தது. நான் என்னன்னா இப்படி இருக்குன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைப்பா, அது ஈரப்பதனால அது மாதிரி ஆயிடுச்சுப்பா. அதை ஓரமாக வச்சுட்டு கால்குலேட்டரை திருப்பி அவுக்க ஆரம்பிச்சாச்சு. மொத்தத்திலே வெறும் 3 நெட்டு தான் இருந்தது. நான் ஏற்கனவே முன்னே எப்பயும் பேட்டரி மாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஸ்கூல் இல்லை காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா கால்குலேட்டர் ரிப்பேர் ஒன்று தூக்கி போட்டுறாதீங்க. எப்படியோ பேட்டரி தான் போயிருக்கும், அதனால அவுத்து பேட்டரி ஒன்று வாங்கிக்கோங்க. நான் வாங்கின பேட்டரி வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க. சரி 3 நெட்டும் அவுத்துனேன். அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணும் போதே நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கால்குலேட்டர் எப்படி இருக்குன்ட்டு. வயர்லாம் ஜாயின் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதை டெஸ்ட் வச்சு பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேட்டரியை தனியாக வச்சுட்டு திருப்பியும் அந்த புது பேட்டரியை பார்த்து மாட்டியாச்சு. அப்புறம் 1 செகண்ட் வயர்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணோடனே ஒர்க் ஆகுதான்னு பார்த்தோம். நல்லாவே ஒர்க் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.